அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் அருளி செய்கின்றவரே, எங்கள் வாழ்வின் நம்பிக்கையின் ஊற்றாக இருந்து எங்களை எப்போதும் நல்வழிப்படுத்தி உமக்குள்ளாக நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்குள்ளாக வாழவும் வழிபாட்டு சூழல்களை எங்களுக்கு அமைத்து தருகிறீர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டு நேரத்திலும் காணொளி காட்சி வழியாக யாரெல்லாம் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடும் ஆண்டவருடைய திருக்கரம் அமர்ந்திருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருட்பிரசன்னம் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். நாம் ஜெபத்தில் இணைந்திருந்து கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து எங்களை நல்வழிப்படுத்தி நடத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய உமக்கே எல்லா புகழும் கனமும் மகிமையும் எக்காலமும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றுகளாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருந்த இடத்தில் அமைதியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக நம்முடைய உடன்வாழ் மனிதர்களுக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பிழைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதனை உறைந்த பனியை போல வெண்மையாக்குவதற்கு கடவுள் சிலுவையில் தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் சிலுவையில் இருகரம் விரித்தவரார் இயேசு நம்மை நோக்கி அழைக்கிறார். வா பாவி, மலைத்து நில்லாதேவா, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிவேன். என்னிடத்திலே வா, நான் உனக்கு நிலை வாழ்வை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய பலவீனங்களை, மீறுதல்களை உணர்ந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அவற்றை அறிக்கையிடுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய நாம் படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபுதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள்,
நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுடன் எவரும் நீர் யார் என்று இயேசுவுடன் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. இதிலே குறிப்பாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தின் அடிப்படையிலே நாம் சற்று நேரம் தியானிப்போம். விருந்தோம்பல் என்று சொன்னாலே நாம் உணவை மட்டுமே சிந்திக்கின்றவர்களாக இருப்போம். விருந்தோம்பல் என்பது உணவை மட்டுமல்ல, அதற்கு மேலாக பல காரியங்களை, பல செயல்பாடுகளை செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த யோவான் நற்செய்தி நூல் 21வது பிரிவு 1 முதல் 14 உள்ள வசனங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3வது முறையாக தம் சீடர்களுக்கு தோன்றிய காட்சியாக இங்கே யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினிடம் காணப்பட்ட மிக அரிய ஒரு சிறப்பான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் விருந்தோம்பல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அவர் பல வேளைகளிலே உணவுக்கும் பாதுகாப்புக்கும் கரிசனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். விருந்தோம்பல் என்பது உணவு மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல காரியங்களை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறது. அதை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது குறிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுக்கு தோன்றுகின்றார். குறிப்பாக இந்த சீடர்கள், பேதுரு அவரோடு கூட இருந்த சீடர்களும் மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்றார்கள். அவர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவற்றையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக இங்கே உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இங்கே இயேசு அவர்களுக்கு காணப்படுகின்றார். கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்பது உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியிலே
அவர் உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றவராக இருக்கின்றார். எனவே உணவு மட்டுமல்ல, அங்கே அந்த சீடர்களுக்கு எவற்றையெல்லாம் அவர் வழங்குகின்றார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைய நாளின் பழைய ஏற்பாட்டின் பகுதியான ஆதியாகமம் 18வது பிரிவில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு கடவுள் தோன்றி மீண்டுமாக அவர் ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிக்கின்றார். அடுத்த ஆண்டு நான் வரும் பொழுது உன்னிடத்திலே பிள்ளை பிறந்திருப்பான் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த உடன்படிக்கையை மீண்டுமாக புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் தங்களுடைய நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு திரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தலைவர் இப்பொழுது இல்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அச்சம், எப்படி நாம் மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது, ஆண்டவரோடு கூட செய்த வாழ்க்கையை மீண்டுமாக நாம் தொடர முடியாது என்ற நிலையிலே அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்புகிறார்கள். இந்த சமயத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட தோன்றி அவர் சொன்ன வாக்குத்தத்தம், அவர் சொன்ன உடன்படிக்கை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற உடன்படிக்கையை, என்ற வாக்குறுதியை மீண்டுமாக அவர்களுக்கு புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய கடவுள் உடன்படிக்கையின் கடவுள். அவர் உடன்படிக்கை செய்து கொண்டதினால்தான் நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள் என்று நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டதினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நம்முடைய பாவத்திற்கு கொடுத்து மீண்டுமாக அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார். எனவே அன்புக்குரிய இறைமக்களே, கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்பது கடவுள் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கும் இப்பொழுது இருக்கிற சூழலிலே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அறுந்து விட்டதோ என்று சொல்லி, பிரிந்து விட்டோமோ என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு கூட வாழ்வோமேயானால், இன்று கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, உறவை புதுப்பிக்கின்ற ஆண்டவர். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது சீடர்களின் நிலைமையை நாம் சற்று யோசிப்போம். 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி அவரோடு கூட ஊழியம் செய்து பல இடங்களில் சுற்றி திரிந்து அவருடைய சிந்தனைகளை, அவருடைய போதனைகளை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்கள் இப்பொழுது அந்த உறவு நிலை அறுபட்டவர்களாக மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்வுக்கு திரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல், கடவுளுடைய உறவிலே நீங்கள் இன்னும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை, என்ற உறுதிப்பாட்டை அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலின் வழியாக சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். நம்பிக்கையற்ற நிலையிலே, வாழ்விழந்த நிலையிலே, அச்சம் நிறைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு மீண்டும் தோன்றி, உங்களுக்கு உறவு உண்டு, உங்களுக்கு என்னோடு கூட ஐக்கியம் உண்டு என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இதேதான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத நிலையிலே, நம்பிக்கையற்ற நிலையிலே கடவுள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது ஆபிரகாம் சொல்லுகின்றார், எனக்கு குழந்தை இல்லையே, இது எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது கடவுள் அவருக்கு வாக்களிக்கிறார், உன்னுடைய இனத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அன்புக்குரிய இறை மக்களை, நாமும் கூட நம்பிக்கையற்ற நிலையில வாழும் பொழுது, சோர்வுற்ற நிலையில வாழும் பொழுது, வாழ்க்கை இருக்கின்றதா இல்லையா என்று சொல்லி ஏக்கத்தில இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கும் உறவை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். கடவுள் உடன்படிக்கை செய்திருக்கின்றார். என்னுடைய மக்கள் நீங்கள் என்ற உடன்படிக்கையை உறவின் வழியாக பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த உறவின் பாலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவரே நமக்கு உணவாக, அவரே நமக்கு உறவாக இருக்கின்றார் என்பதிலே, அவரே நமக்கு உடன்படிக்கையாக இருக்கின்றார் என்பதிலே சற்றும் ஐயமில்லை என்பதை இந்த பகுதி நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வழியாக அவருடைய சீடர்களாகிய நாமும் கூட அவர் கடவுளோடு கொண்டுள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, ஊழியத்தை புதுப்பிக்கின்ற ஆண்டவர்.
இந்த பகுதியானது, குறிப்பாக இந்த நிகழ்வானது எந்த இடத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, திபேரியா கடல், கலிலேயா கடல், அதனுடைய ஒரு பகுதி திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடலை குறித்து யோவான் நற்செய்தியாளர் மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்விலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பகுதியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளித்த ஒரு நிகழ்வு. இந்த பகுதியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கடல் மேல் நடந்து சீடர்களை அணுகி செல்லுகின்ற ஒரு நிகழ்வு நடந்தது. எனவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது இவர்களுக்கு நினைப்பூட்டுகின்றவராக இருக்கின்றார். இதே கடலில தான் மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி மீன்பிடிக்கும் தொழிலுக்கு மாறுகின்றார்கள். இவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள். எப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? சாதாரண மீன்பிடி தொழிலை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தொழிலை, ஒரு பணியை செய்து கொண்டிருந்த மக்களைத்தான், படிப்பறிவு இல்லாத மக்களைத்தான், பாமர மக்களைத்தான் ஆண்டவராக இயேசு தம்முடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த மக்களை அவர் அழைத்து, உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் இந்த சீடர்களோ 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட ஊழியம் செய்து, இந்த ஊழியத்தின் பலன் சிலுவை மரணம் என்பதை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ளுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுதலின் வழியாக ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நமக்கு ஊழியத்தின் பாதையிலே வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார், உற்சாகத்தை அருளுகின்றவராக இருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஆகவேதான் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி அந்த திபேரியா கடலில் நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் நினைவு செய்து கொள்ளும்படியாக, நினைப்பூட்டும்படியாக அவர்களை மீண்டுமாக அழைக்கின்றவராக இருக்கின்றார். இதோ அந்த மீனையும் அந்த அப்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, இப்படி நான் உணவாக இந்த உலகத்திற்கு வந்தேனே, உங்களோடு கூட ஊழியம் செய்தேனே, இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருந்து உங்களுடைய ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்த வந்திருக்கின்றேன் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு வழங்குகின்றவராக இருக்கின்றார். இதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ஊழியத்தின் முழு பலனை அவர்கள் அடைந்திருக்க முடியும். அதற்கு சிறந்த சாட்சி பேதுருவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சீடர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இந்த பகுதியில கூட பிற்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 15வது வசனத்துக்கு மேல் நீங்கள் பார்த்தீர்களேயாக, இயேசு பேதுருவோடு கூட உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பேதுருவை ஊழியத்திற்கான கட்டளையை அவர் கொடுக்கிறார். என்னுடைய ஆடுகளை நீ பேணி வளர் என்று சொல்லி கட்டளையை அங்கே கொடுக்கின்றார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு ஊழியத்தின் உறுதிப்பாட்டை, ஊழியத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு காரணியாக அங்கே இருந்தது என்பதிலே சற்றும் ஐயமில்லை. இந்த பகுதியில நாம் மீண்டும் சிறப்பாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இவர்கள் அப்பத்திற்கு உணவுக்காக மீண்டுமாக தங்களுடைய பணிக்கு திரும்புகின்ற ஒரு நிலை. அதைதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அங்கே திபேரியா கடலில் இப்படி பெரிய அதிசயத்தை செய்தவுடன் பல மக்கள், திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள், அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கூறுகின்றார். எனவே அழியா உணவாகிய வாழ்வு தரும் உணவு நானே என்பதை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு காட்சி அளிப்பதன் மூலமாக தெரிவித்து, உங்களோடு கூட நான் இருக்கின்றேன், நீங்கள் மீண்டுமாக மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக, ஆத்துமாக்களை ரட்சிக்கின்றவர்களாக, மீட்பை வழங்குகின்றவர்களாக, விடுதலையை வழங்குகின்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற வாக்குப்படி அழைத்த ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக ஊழியத்திலே இணைக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்பது உணவு மட்டுமல்ல, உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றது. நம்முடைய உறவை, நாமும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை புதுப்பிக்கின்றதாக இருக்கின்றது. கடவுளுக்காக நாம் செய்கின்ற திருப்பணியை புதுப்பிக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைய சூழலிலே நாம் சற்று எண்ணி பார்ப்போம். கடவுளால் கைவிடப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்டு விட்டோமோ என்ற ஏக்கத்திலே பல மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவுக்காக, ஒருவேளை உணவுக்காக மீண்டுமாக
பழைய நிலைமைக்கு திரும்பி என்ன செய்யலாம், உணவுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு பல மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே நாம் எப்படி ஊழியம் செய்வோம், எப்படி திருப்பணி செய்வோம், ஆண்டவருக்கு எப்படி நாம் நம்முடைய நன்றியை நாம் எப்படி நம்முடைய செயல்களின் வழியாக செய்வோம் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கையின் வழியாக தம்முடைய மக்களாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த உறவிலே நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த ஊழியத்திலே நமக்கு உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த சூழல்களும் நிச்சயமாக மாறும். நாம் எப்படி நம்பிக்கையற்ற நிலையிலே, சோர்வுற்ற நிலையிலே, ஆற்றலற்ற நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அன்றைக்கு சீடர்களுக்கு உற்சாகத்தை அளித்த விருந்தோம்பலின் வழியாக அவர்களுடைய வாழ்வை மாற்றியமைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து அவருடைய விருந்தோம்பலுக்கு அழைப்பை விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று நாம் கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமேயானால் இப்படி உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவர், உறவை புதுப்பிக்கின்ற ஆண்டவர், ஊழியத்தை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். ஆனந்தம் சொல்லக்கூடாது.
சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. விண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. விண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடன்படிக்கையின் வழியாக உறவிலே எங்களை நிலைத்திருக்கும்படி செய்து அற்பமும் குப்பையும் தூசியுமான எங்களை உம்முடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி எங்களை அழைத்து எங்களை மீண்டும் மீண்டும் ஆற்றல் படுத்தி உம்முடைய ஊழியத்திலே எங்களை அர்ப்பணிக்க செய்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நீர் எங்கள் வாழ்விலே நிரூபிக்கிறீர். உமக்கு தோற்றம் சொல்லுகின்றோம். பல நேரங்களில் நாங்களும் சூழ்நிலைகளை பார்த்து பின்மாற்றமான வாழ்க்கைக்கு சென்று விடுகிறோம். உம்முடைய அழைப்பை மறந்து எங்கள் அர்ப்பணிப்பை நினைத்து பார்க்காமல் நாங்கள் சோர்ந்து எங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பதன் வழியாக உம்முடைய உறவிலே எங்களை மீண்டும் புதுப்பித்திருக்கிறீர். ஊழியத்தையும் புதுப்பித்து எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். எல்லாவற்றையும் புதிதாக்குகின்ற ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு தோத்திரம் சொல்லுகின்றோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொன்னீரே. ஆம், எங்கள் வாழ்விலே நீர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறீர் சுவாமி. உமக்கு தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் உடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திருவார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு உரமாக, எங்கள் எலும்புகளுக்கு ஆற்றலாக விளங்க நீர் கிருபை செய்வீராக. நாங்களும் திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில கொரோனா நோய் கிருமி உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி வருகின்ற நிலையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நமக்கு நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கின்ற ஆண்டவர். இந்த நோய் தொற்று கிருமியில் இருந்து இந்த உலகை நீர் புதுப்பிப்பீர். அந்த விசுவாசத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் திருமறையிலே படிக்கிறோமே. இந்த நோய் கிருமிகள் அழிந்து போகட்டும், இந்த உலகமும் மனுக்குலமும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நோவாவின் காலத்திலே மிகப்பெரிய அழிவு, அதற்கு பின்பு பூமி புதுப்பிக்கப்பட்டது. அதுபோல ஆண்டவரே, இந்த கொடிய அழிவில் இருந்து இந்த பூமியும் மனுக்குலமும் புதுப்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடினால் உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள்
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக மக்கள் அவதிப்படுவது போலவே எங்கள் மக்களும் அவதிப்படுகிறார்கள். எங்களுடைய நாடு மக்கள் தொகை அதிகமான நாடு, பாதுகாப்பு இல்லாமல் சரியான சுகாதார அமைப்புகள் இல்லாத ஒரு நாடு. இதிலே கொரோனா தொற்று அதிகமாக வறுமையானால் மக்கள் அழிந்து போவார்கள். ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டி நாங்களும் அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைத்து எங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. நாங்கள் சட்டங்களை கடைபிடித்து அதன் வழியாக எங்களுடைய இந்திய நாட்டில் இருந்து இந்த கொரோனாவை அழிக்க எங்களுக்கு அருள் தாரும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குவியல் குவியலாக மக்கள் மடிவதை நாங்கள் கண்டு மனம் வருந்துகிறோம். நீர் தாமே அங்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் பொறுப்புடன் இருக்கவும், தலைவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும், போதுமான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த நிவாரண பணியில ஈடுபட்டு இருக்கிற என்னுடைய பேராயத்தின் தலைவர்கள், அனைத்து ஆயர்கள், அனைத்து குரு சேகரத்தின் செயலர் பொருளர்கள், ஆண்டவரே, தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி தம்முடைய பிள்ளைகளை இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்காகவும், மருத்துவர்களுக்காகவும், துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களுக்காகவும், தொண்டாற்றுகின்ற தொண்டர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல் மனதோடும் நல்ல சிந்தனையோடும் பாதுகாப்போடும் இந்த நிவாரண பணிகளை செய்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோய் தொற்றினாலே தம்முடைய உயிர்களையும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களால் வார்த்தைகளால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. இறைவர் தாமே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுனினாலே பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அடுத்த வேளைக்கு கூட உணவில்லாமல் தவிக்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். நீர்தாமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நிலைமைகள் சரியாகவும், அரசியல் தலைவர்களும் நாட்டின் தலைவர்களும் சரியான முடிவை எடுக்கவும், இதனால் ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். திருச்சபை வாழ்வு தருகின்ற ஒன்று என்பதை நாங்களும் இந்த உலகுக்கு வெளிக்காட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளை நாங்களும் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்களும் எல்லா ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றி வீணாக வெளியே செல்லாமல் நாங்கள் தனித்திருக்கவும், பிறரை பாதுகாக்கவும், நாங்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உடைத்திருக்கிற எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட உயிர் தெழுந்த ஆண்டவராக இருந்து எங்களுடைய சோர்வுகளில், தனிமையில் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே, ஆமென். கடவுளுடைய இருக்குமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம் மீது பிரகாசிப்பிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவுள்.
கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம் மீது பிரசன்னமாக்கி இன்றும் என்றும் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழ்வும் ஆசீர்வாதங்களும் சதா காலங்களிலும் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கர்த்தருடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.